ரீசென்ட் டைம்ஸ்ல வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல பயங்கர ட்ரெண்டிங்கான கப்பலா இருந்தவங்க தான் வந்துட்டு பிருத்திவிராஜ் மற்றும் ஷீதல். இவங்க 2 பேரும் வந்து பயங்கர ட்ரெண்டிங்கான கப்பலா இருந்துட்டு இருந்தாங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லாம யூடியூப்லயும் நிறைய வீடியோஸ் அண்ட் ரீல்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிருத்திவிராஜ் மற்றும் ஷீதல் இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருந்துச்சு. அண்ட் இதுக்கு பிருத்திவிராஜ் சைட்ல இருந்தோ அல்லது ஷீதல் சைட்ல இருந்தோ எந்த விதமான விளக்கமும் கொடுக்கப்படல. பட் ஷீதல் அவர்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பிருத்திவிராஜ் கூட எடுத்த போட்டோஸ் அண்ட் ரீல்ஸ் அதை எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பிருத்திவிராஜ் அவர்களும் வந்துட்டு ஷீதலை பத்தி எந்த ஒரு இன்டர்வியூலயுமே வந்து எதுவுமே சொல்ல கிடையாது. அண்ட் இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, ஏன் இவங்க 2 பேரும் பிரிஞ்சாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்து எல்லா ஃபேன்ஸ் மத்தியிலும் அதிகமா எழுந்துட்டு இருந்த நேரத்துல நிறைய பேர் வந்து ஷீதல் அவர்களையும் சரி பிருத்திவிராஜ் அவர்களையும் டேக் பண்ணி நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அது எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க ஷீதல் அவர்கள். ஷீதல் அவர்கள் வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டோரியில ஷீதல் அவர்கள் என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, நானும் பிருத்திவிராஜும் இப்போ ஒன்னா இல்ல, நாங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டோம், நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கல, நாங்க 2 பேரும் வந்துட்டு லிவ்இன்ல தான் இருந்தோம். பட் எங்க 2 பேருக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு இருந்துச்சு. அண்ட் எங்க 2 பேருக்கு நடுவில் கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த காரணத்தினால நாங்க 2 பேருமே பிரிஞ்சு இப்போ தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். தயவு செய்து எங்க பிரைவசியை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நாங்க எடுத்த முடிவுகள் எல்லாமே வந்து எங்களோடது தான். அண்ட் எங்களோட பிரைவசியை புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தாப்புல நீங்க எல்லாம் நடந்துக்கோங்க ப்ளீஸ். தயவு செய்து இதை பத்தி எங்ககிட்ட யாரும் எதுவும் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி ஷீதல் அவர்கள் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. ஷீதல் பிருத்திவிராஜ் இவங்க 2 பேரும் வந்து 2024 கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸும் சோஷியல் மீடியால பரவிட்டு இருந்துச்சு. அண்ட் இதையும் வந்து ஷீதல் பிருத்திவிராஜ் இவங்க 2 பேருமே வந்துட்டு கன்ஃபார்மும் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ அவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன கருத்து வேறுபாடு காரணமா அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அண்ட் அவங்களோட லவ் லைஃபும் வந்து பிரேக்கப் ஆயிருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அவங்க அப்பா ஒரு நல்ல தாசுன்னு அற்புதமான மனுஷன். சிவகார்த்தி என் அப்பா ஏதோ ஒரு தீவிரவாதத்துக்கு கூட போனாரு அப்படின்னு ஒரு பேரை மாற்றி ஒருத்தர் சொல்லியிருக்கான். ஒரு பிஜேபியில் இருக்க ஒரு அத்துக்கத்த முடிவு. அவங்க அப்பா பேரு தாசு, அவர் ஒரு சூப்பர்டென்ட், அவர் எப்படிப்பட்ட ஆளு, திருச்சியில ஏதோ காலேஜ் படிக்கிறானே, படிச்சுட்டான், மிமிகிரி எல்லாம் பண்ணுவான், அது மாதிரியும் பேசுறானே, வேலைக்கு போகணும்னா அவன் மாட்டேங்கிறான். தம்பி தாசு பையனா நீங்க? அது நான் சத்தம் போட்டுக்கிறேன்னா அவங்க அம்மாவா அவங்க வந்து பார்த்தாங்க. இப்போ நீ எங்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு வந்துருக்கீங்க தம்பி. அவங்க இருக்கிற இடம் வந்து பெரிய இடம், நல்ல உயரத்துல இருக்காங்க. நாம இத்தனை உயரம் வந்த தம்பி அவர் இருந்தா சந்தோஷம். காதல்னா என் பொண்டாட்டிய நீ வேலை தான் பண்ணிக்கிறீங்க, கல்யாணம் முடிச்சோன்னு இன்னொரு காதல் பண்ணுறாரு. பழசா வச்சிருப்பேன், பழைய ஜீப்பே வச்சிருப்பேன், பழைய காரு, என்னுடைய அம்பாசிடர் கார் என்ன இருக்கு. எனக்கு கலைஞரை பிடிக்கும், பெரியாரை பிடிக்கும், அண்ணா